அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். லட்சக்கணக்கில் அள்ளி வழங்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் மீது மிகவும் அதிகமான அக்கறை செலுத்தி இருக்கிறாங்க. அது பேசும்போதே வாயில வார்த்தை வரல. அந்த அளவுக்கு அரசாங்கம் நம்ம மேல அவ்வளவு பாசம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துடலாம். විදේශ රටක සිට ක්‍රියාත්මක කරන YouTube නාලිකාව මගින් සිදු කරන ප්‍රචාරය මුළුමනින්ම අසත්‍ය බව කාර්යාංශය සඳහන් කරයි. විකමනික ශ්‍රමිකයින්ගේ ගමන් බලපත්‍රය දෙවෙනි ඕනෑම කාර්යාංශයේ කාර්යාලයකට යොමු කරන ලෙස අදාළ වීඩියෝ මගින් දන්වා සිටිනවා. வெளிநாடுகள்ல இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் சொல்லக்கூடிய அனைத்து தகவலும் முற்றிலும் பொய்யானது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எங்களுக்கு ரெட் மார்க் அடிச்சிட்டாங்க ஆரம்பத்தில். இப்போ புதுசாக ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. මෙරට විදේශ ශ්‍රමිකයෙකු විදේශ රටකදී මිය ගියහොත් දැනට රජෙන් ලබා දෙන රුපියල් ලක්ෂ 6ක බන්දිය රුපියල් ලක්ෂ 20 දක්වා ඉහළ නංවා ඇති බව විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ සභාපති කෝෂල වික්‍රමසිංහ මහතා පවසනවා. එමෙන්ම அதாவது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் உயிரிழந்தால் அவங்களுக்கு வழங்கப்பட்ட 6 லட்சமான அந்த பணத்தொகை தற்போது 20 லட்சமாக மாறியுள்ளதாம். විදේශ ශ්‍රමිකින් වෙනුවෙන් ලබා දෙන ණය සහන මෙන්ම ඔවුන්ගේ දරුවන් වෙනුවෙන් ලබා දෙන ශිෂ්‍යත්ව ආධාරද ඉහළ නංවා ඇති බවයි ඒ මහතා වැඩිදුරටත් සඳහන් කරන්නේ. அதாவது வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான கடன் வழங்கல் சேவையும் அதிகரித்துள்ளது. அதே போல வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய உதவிகள், அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய உதவிகளும் அதிகரித்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய அரசாங்கத்தின் புதிய உத்தரவின் அடிப்படையில் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. සේවා නියුක්ති කාර්යාංශයේ වාර්තාවලට අනුව එම කාර්යාංශයේ ලියාපදිංචි වී මෙම වසරේ ජනවාරි මාසයේ සිය ශ්‍රී ලාංකික ශ්‍රමිකයින් 1,413ක් රැකියා සඳහා පිටත්ව ගොස් තිබෙනවා. ඔවුන් අතර ස්වයං ලියාපදිංචිය හරහා அதாவது இந்த வருடத்தில் மட்டும் வெளிநாட்டுக்கு போனவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 1,00,000 ස්වයං ලියාපදිංචිය හරහා මිකයින් 1,413ක් රැකියා 1,413, அதாவது 1,413 பேர் இந்த வருஷத்துக்குள்ள மட்டும் வெளிநாடுகளுக்காக வேலைக்கு போயிருக்கிறாங்க. පිටත්ව ගොස් තිබෙනවා. ඔවුන් අතර ස්වයං ලියාපදිංචිය හරහා පිටත්ව ගිය පිරිස 64,150ක් වන අතර විදේශ රැකියා ඒජන්සිය හරහා அதாவது சொந்தமா எக்ரிமெண்ட் அடிச்சு சொந்தமா அவங்களுடைய சுய விருப்பத்தில் போனாக்களுடைய எண்ணிக்கை இதுல 64,150 பேராம். அதுல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் வழியாக போனது 39,496 பேர். කණ්ඩායමට කාන්තාවන් 39,496ක් 36,263 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களால போயிருக்கிறாங்க. அதுல அதே போல 39,496 பேர் பெண்களும், ஆண்கள் 60,917 பேருமா இந்த முறை போயிருக்கிறாங்க. பரவாயில்லப்பா, இந்த முறை பெண்களை விட ஆண்கள் அதிகமா போயிருக்காங்கன்றதுல சந்தோஷம். 496ක් සහ පිරිමි පුද්ගලයන් 60,917ක් ඇතුළත්. මෙහිදී කුවේට් රාජ්‍ය සඳහා වැඩි පිරිසක් රැකියාව වෙනුවෙන් පිටත්ව ගොස් ඇති අතර එය 25,672ක් ලෙස සඳහන් වනවා. 25,000 அட கொஞ்சம் மெதுவா சொல்லுமா. සඳහා වැඩි පිරිසක් රැකියාව වෙනුවෙන් පිටත්ව ගොස් ඇති අතර එය 25,672ක් ලෙස 25,672 பேர் குவைத்துக்கு மட்டும் போயிருக்கிறாங்களாம். குவைத்துக்கு மட்டும் සඳහන් වනවා. මෙම කාලය තුළ පුද්ගලයන් 18,474ක් එක්සත් අරාබි එමිරාජ්‍ය රැකියා
துபாய்க்கு போனவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 18,474 அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. පිටත්ව ගොස් තිබෙනවා. එමෙන්ම දකුණු කොරියාව සඳහාද සැලකිය යුතු පිරිසක් විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශය හරහා தென் கொரியாவுக்கு போனவங்களுடைய எண்ணிக்கை තිබෙනවා. මේ අතර අද විශේෂ විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයට ලියාපදිංචි ලබා දීමේදී ඊට சரி ஓகே, இவங்க வந்து கடன் தாராங்களாம். டேய் உசுரோட இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கடான்னா இறந்த பிறகு இறந்தவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களாம். உயிரோடு இருக்கும்போது ஏதாவது பண்ணினாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் இது என்னன்னா இறந்த பிறகு, அதாவது நம்ம உயிரை மாய்த்த பிறகு, அதற்கு பிறகுதான் நம்மளுக்கு 20 லட்சம் கிடைக்குமா. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் உழைக்கிற நம்ம இறந்து போயிடுவோம், யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிலைமைன்னு இருக்குது. ஆனால் அதே இந்த வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய காலம் முடிந்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது நாட்டிலேயே சுயதொழில் செய்கிறதுக்கு, ஏதாவது ஒரு சொந்த முயற்சியில் அவங்க தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடைசியில் இறந்த பிறகு தான் காசு கிடைக்குமா. தொழில் செய்கிறதுக்கும் ஏதாவது வழி வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவில் சாத்தியம்னு சொல்ல தெரியல. முன்னாடி அப்படித்தான் வீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள், அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அதே மாதிரி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு அப்படி கடைசியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் வந்தாலும் வரலாம். இனி வரும் நாட்களையாவது தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவங்க வந்து பதிவு செஞ்சு வெளிநாட்டுக்கு வந்த பிறகு திருப்பி அவங்க ஒரு 2 வருடமோ இல்லை 3 வருடமோ 5 வருடமோ அல்லது 10 வருடமோ வெளிநாடுகள்ல இருந்து நாட்டுக்கு போன பிறகாவது மறுபடியும் அவங்கள வெளிநாடுகளுக்கே அனுப்பாம ஏதாவது அவங்களுக்கு ஒரு சுயதொழில் 10 வருடமா உழைச்சி அனுப்பியிருக்கிறாங்க, நாட்டுக்கு டாலர் அனுப்பியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பங்களோட இருந்து இந்த நாட்டிலேயே சொந்த நாட்டிலேயே வாழ்க்கையை கொண்டு போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மைக்குமே சிறப்பாக இருக்கும். நிச்சயமா அரசாங்கம் இது மாதிரியான ஒரு செயல்பாடுகளை விரைவில் கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் முதல்ல நீங்கள் கடன் பெறணுமா இருந்தாலும் சரி, இறந்த பிறகு அந்த காசை பெறணுமா இருந்தாலும் சரி, ஏன் அரபு நாடுகள் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி யுத்தம் நடந்தது. அதாவது குவைட்டில் வந்து சதாம் ஹுசைன் அடித்த டைமில், அந்த டைமில் என்னாச்சு, எல்லாருக்குமே பணம் கொடுத்தாங்க. இங்கேருந்து நாட்டில் இருந்து போனவங்க இங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே பணம் கொடுத்தாங்க. ஆனால் அதில் முக்கியமான விடயம் என்னென்னா, நீங்கள் பதிவு செஞ்சிருந்தால் மட்டும்தான், அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இப்போ 2 வருஷமோ 3 வருஷமோ 4-5 வருஷமாவோ நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறீங்க, இன்னும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யாமல் இருக்கிறீங்கன்னா உடனே பதிவு செய்யுங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நீங்கள் என்னைக்கு பதிவு செஞ்சீங்களோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்திருந்தாலும் இப்போ நீங்கள் புதிதாக பீரோ கட்ட போகும்போது உங்களுக்கு ஒரே கஃபீல்கிட்ட இருந்திருந்தால் வெறும் 4.5 தினார் அல்லது 2வது கஃபீல் 3வது கஃபீல் மாறி இருந்தாலும் வெறும் 21.5 தினார்லேருந்து 22 தினாருக்குள்ளே வரும். அவ்வளவுதான், அதுக்கு மேலே அதிகமாக ஒரு வாயும் இல்லை. நீங்கள் முடிந்தால் இதை பதிவு செய்யுங்க. நீங்கள் பீரோவில் எந்த அளவுக்கு பதிவு செஞ்சு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. சாரி ஃபார் த இன்கான்வயன்ஸ். அந்த வைப்ரேட் அடிச்சுட்டு இருக்குது என்னென்னா, கம்பெனி கேரேஜில் கார் கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க. காரு ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு குண்டு தூக்கி போட்டாங்க. கேஸ் கட் போயிருக்குதாம், ஏதோ பிரச்சனையாம். ஆனாலும் அது 60,000 கிலோமீட்டருக்கு மேலே என்ஜினுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும், இவனுங்க சொல்லும்போது சொன்னானுங்க என்ஜினுக்குள்ளே என்ன ஃபால்ட் வந்தாலும் இன்சூரன்ஸால் நாங்கள் கிளியர் பண்ணி தருவோம், எக்ரிமெண்ட் அந்த என்ன சொல்கிறது வாரண்டிக்குள்ளே கிளியர் பண்ணி தருவோம். இப்போ என்ன சொல்கிறானுங்க, இல்லை அதெல்லாம் நீங்கள் தான் கையால் செய்யணும் அப்படின்னு. கார் கம்பெனிக்கான சரியான ஃப்ராடுங்களாக இருக்கிறானுங்க. வாகன சாரதிகள் தயவு செய்து ரொம்ப கவனம். இதில் முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் முடிந்த வரைக்கும் எத்தனை வருடம் வேலை செஞ்சுருந்தாலும் உங்களுடைய பீரோவை நீங்கள் கட்டிக்கோங்க. பீரோ கட்டினா தான் நீங்கள் அப்டேட்டில் இருக்கீங்க அப்படின்றது தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரர் காணாமல் போனார் அப்படின்ற பற்றி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அவர் மனைவி சவுதியிலேருந்து அவரை தேடி கேட்குறாங்க அப்படின்னு. அவரை பற்றி கூட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் போய் இன்ஃபார்ம் பண்ணும்போது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவர் மறுபடியும் பீரோ கட்டலை
அதால் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இல்லை, அப்டேட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் நாம் 10 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறோம். 10-20 வருஷமாக வேலை செஞ்சிட்டும் நம்மளுக்காக நம்ம 2 வருஷத்துக்கு ஒருக்கா பீரோவை புதுப்பிக்கலைன்னா அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம போய் நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சாதாரணமாக உதாரணத்துக்கு நீங்கள் 2025 போகிறீங்க, 2015 இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, 2015 போயிருக்கீங்க, 2 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் அடித்து போயிருக்கீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எக்ரிமெண்ட் செய்யலை, பீரோ கட்டலை, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நீங்கள் உண்மையிலே வெளிநாட்டில் அதுக்கு பிறகு இத்தனை வருஷமாக இருந்தீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. அதுக்கடையில் என்ன நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் போன 2 வருஷத்துலேருந்து இன்னொரு 2 வருஷத்து வரைக்கும் தான் அந்த பீரோடைய வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீரோடைய வெளிநாட்டு வேலை பணியத்தில் நீங்கள் பதிவு செஞ்ச வேலிடிட்டி இருக்காது. அதனால் ஒவ்வொரு 2 வருடம் முடிவுலையும் முடிந்த வரைக்கும் பீரோவை கட்டுங்க, எக்ரிமெண்ட்டை புதுப்பிங்க. அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் எதிர்வரும் நாட்களில். பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் என்ன மாதிரியான இன்னும் சில முடிவுகளை வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு. தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம்.